உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலை வேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆணி 24 8/7/2024 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் சிவனுடைய அம்சமாகவே இந்த மண்ணில் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வாழ்ந்த மகான்கள் பலர், சித்தர்கள் எத்தனையோ பேர் அமைந்திருக்கின்றார்கள். எத்தனை கோடி மகான்கள், எத்தனை கோடி வணக்கங்கள் என்று அந்த மகான்களை பற்றி நாம் குறிப்பிடுவது உண்டு அல்லவா? எனவே அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய மகானாக அவதாரம் செய்தவர்தான் யார் என்று சொன்னால் கோட்டுப்பாக்கம் பரதேசி ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள். இந்த கோட்டுப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஊர் எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் திருவண்ணாமலைக்கு அருகில், அதாவது சேத்துப்பட்டு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது கோட்டுப்பாக்கம். இந்த கோட்டுப்பாக்கத்தில் ஜீவ சமாதியாக இருந்து இன்றைக்கும் அருள்பாலித்து வரக்கூடிய பரதேசி ஸ்ரீ ஆறுமுக சுவாமி அந்த ஜீவ சமாதியைத்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த மாதிரி பல சித்தர்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் சித்தர்களுடைய தோற்றம், சித்தர்களுடைய வரலாறு, சித்தர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய பாடல்கள் ஆகியவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த சித்தர்கள் எதற்காக தோன்றினார்கள், இது ஒரு அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் சித்தர்கள் பல செயல்களை என்ன செய்வார்கள், போகிற போக்கில் அவங்க பாட்டில் செஞ்சுட்டு போவாங்க. இதை நாம் என்ன சொல்கிறோம், சித்து விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவோம் இல்லைங்களா? விளையாட்டு என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கே, அதற்கு 2 பொருள் உண்டு. என்ன என்று சொன்னால், ஒன்று ஆச்சரியமானது, அதாவது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. மற்றொன்று பொறுப்பற்ற தன்மைக்கும் விளையாட்டு என்று குறிப்பிடுவார்கள். புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் நம்ம பசங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் சரியாக அதை காது கொடுத்து கேட்காம எதையோ மொபைலில் அப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான்னா, என்னப்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டில் அப்படி மொபைலை போய் பார்த்துக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கியே, என்ன இப்படி விளையாட்டாக இருக்க நீ அப்படிம்போம் இல்லைங்களா? அப்படி விளையாட்டாக இருப்பது என்பதற்கு பொறுப்பற்ற தன்மையும் என்ற ஒரு பொருள் உண்டு. விளையாட்டு என்பதற்கு சராசரிக்கு அப்பாற்பட்ட தன்மை. அது என்ன சராசரிக்கு அப்பாற்பட்ட தன்மை? அதுதான் சித்தர்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அற்புதமான அற்புதங்கள். அது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் கோட்டுப்பாக்கம் பரதேசி ஆறுமுக சுவாமி ஜீவ சமாதியை தரிசிப்போம். அன்பர்களே, நம்முடைய நாட்டில் எண்ணிலடங்காத சித்தர்கள், அந்த சித்தர்கள் வரிசையில் வாழ்ந்த ஒரு மகான் கோட்டுப்பாக்கம் பரதேசி ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள் ஜீவ சமாதியை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் எப்படி என்று சொன்னால், இப்போ சராசரிக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியவர்கள். இதை புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னாக்க, இப்போ சாதாரணமாக ஒரு 25 கிலோ வெயிட் உள்ள ஒரு பொருள் இருக்குது. அந்த 25 கிலோ வெயிட் உள்ள பொருளை நம்ம தூக்கணும்னு சொன்னாக்க குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து தான் நம்ம தூக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் அதை திடீர்னு அப்படி தூக்கி அப்படி நகர்த்தி வச்சுட்டோன்னா, நம்மெல்லாம் தூக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இவர் விளையாட்டாக தூக்கி வச்சுவிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது சராசரிக்கு அப்பாற்பட்டு செயல்படுவதை, ஆச்சரியமாக உள்ளதை விளையாட்டு என்றும் குறிப்பிடுவது உண்டு. பொறுப்பற்ற தன்மைக்கும் விளையாட்டு என்ற பொருள். இப்பொழுது நாமெல்லாம் எப்படி என்று சொன்னால் பக்தர்கள். ஆனால் இந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் சிவத்தை நோக்கி சென்று அந்த சிவத்தோடு இரண்டரை கலக்க வேண்டும். அத்தகைய செயலை செய்தவர்கள்தான் சித்தர்கள், நமக்கு வழிகாட்டியவர்கள். எனவே பக்தர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த சிவனை சிவமாக்கக்கூடிய அற்புதமான ரசவாதத்தை செய்யக்கூடிய ஒரு வழியை காண்பித்தவர்கள்தான் சித்தர்கள். எனவே தான் அவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அடுத்ததாக அன்பர்களே, சித்தர்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அவர்களுடைய
பரிபாஷை. அதாவது அவர்களுடைய பாடல் மேம்போக்காக பார்க்கின்ற நேரத்தில் நமக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் ஆழமான வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் உள்ளே அடங்கி இருக்கின்றன என்பதை அந்த பாடலை ஆழமாக படித்து பார்த்ததற்கு பிறகுதான் நமக்கு புரிய வரும். அவர்கள் பாடலை ஆரம்பிக்கின்ற பொழுதே எப்படி ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால், இப்போ நம்மெல்லாம் ஒரு கவிதை என்று சொல்கின்ற நேரத்தில் அதற்கு எதுகை, மோனை என்றெல்லாம் சில இலக்கணங்கள் அப்படி வைத்து நாம் அதை கவிதை என்று சொல்கின்றோம். ஆனால் அவர்களுடைய பாடல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இலக்கணங்களுக்கெல்லாம் கட்டுப்படாமல் இருக்கும். திடீர் என்று பாரப்பா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பாரப்பான்னா யாரை பாரப்பான்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதாவது அவர்கள் வார்த்தையில் தோன்றுவது அதனை உடனே பாடலாக அவர்கள் தருகின்றார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வகையில் தோன்றிய மகான்கள் பலர் உண்டு. அந்த மகான்கள் வரிசையில் வந்திருக்கக்கூடியவர் தான் யார் என்று சொன்னால் கோட்டுப்பாக்கம் பரதேசி ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள். இவர் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதம் என்ன, அதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதற்கு முன்பாக இப்பொழுது சேத்துப்பட்டு அருகில், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேத்துப்பட்டு அருகில் கோட்டுப்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பரதேசி ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகள் ஜீவ சமாதியை தொடர்ந்து தரிசிப்போம் பாருங்கள். சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் இந்த சீவனை, அதாவது இந்த ஜீவனை சிவத்தோடு ஐக்கியமாக்கிய வகையில் நமக்கு வழிகாட்டக்கூடிய அற்புத மகான்களாக இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி சிந்திப்பது என்பது பொருத்தமுடையது அல்லவா? அந்த வகையிலே தான் நாம் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேத்துப்பட்டுக்கு அருகில் கோட்டுப்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பரதேசி ஆறுமுக சுவாமிகள் ஜீவசமாதியை தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஜீவசமாதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய ஜீவசமாதிக்கு மேலாக சிவலிங்க திருமேனி. காரணம், இந்த சீவன் சிவத்தோடு ஐக்கியமாயிற்று என்பதை காட்டுவதற்காக. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் விநாயகப் பெருமானுக்கும் சன்னதி அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன என்று சொன்னால், அஞ்சனாதேவி என்று ஆஞ்சநேய பெருமானுடைய பெண் வடிவத்தை, விக்கிரகத்தை இந்த ஜீவசமாதி ஆலயத்தில் வழிபாடு செய்கின்றார்கள். இப்படி அஞ்சனாதேவி வருவதற்கு ஒரு காரணத்தையும் குறிப்பிடுகின்றார்கள். என்ன என்று சொன்னால், இங்கு அருகிலேயே நடுகுணம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஊர், அங்கு ஒரு குகை இருக்கின்றது. அந்த குகையிலே சுகபிரம்ம மகரிஷி கிளிமோக்கோடு வாழ்ந்த வியாசருடைய புத்திரர். அவர் தவம் செய்தார். அவர் ராம தரிசனத்தை கண்டார். எனவே அங்கு ராமர் இருக்கின்ற காரணத்தினாலே, இங்கு அருகிலேயே இந்த கோட்டுப்பாக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே இங்கு ஆஞ்சநேய பெருமான் இருப்பது ஒரு சிறப்பு என்ற கருத்தின் அடிப்படையில் இவர்கள் பெண் வடிவத்தில் ஆஞ்சநேயரை அஞ்சனாதேவி என்று வழிபாடு செய்கின்றார்கள். அன்பர்களே, இந்த ஜீவசமாதியில் மண் சோறு சாப்பிடுவது என்பது ஒரு சிறப்பான வழிபாடாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், ஆடி அமாவாசை அன்று இந்த மகான் ஜீவசமாதி அடைந்திருக்கின்றார். எனவே ஆடி அமாவாசை அன்று, அதாவது வரக்கூடிய 16/8/2024 புதன்கிழமை அன்று, ஆடி அமாவாசை அன்று இங்கு மண் சோறு சாப்பிடக்கூடிய வழிபாடு என்பது சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அப்படி வந்து மண்சோறு சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கின்றது. இந்த ஜீவசமாதி ஆலயத்திலே வந்து யாராவது திருநீர் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருகின்றன. அந்த திருநீற்றை கொஞ்சம் தீர்த்தத்திலே கலந்து அருந்தினார்கள் என்று சொன்னால் உடல் உபாதைகள் குறைகின்றன என்று பல அற்புதங்களை இன்றைக்கும் அப்படி ஜீவனாகவே இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய இடத்திற்குத்தான் ஜீவசமாதி என்று பெயர். அந்த வகையில் இன்றைக்கு நாம் தரிசித்த, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கோட்டுப்பாக்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பரதேசி ஸ்ரீ ஆறுமுக சுவாமிகளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.